ஹாய் வணக்கம் மக்களே. செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. இன்னைக்கு நான் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜூலை 25 2021 ஜூலை 25 2021. இன்றைய தேதியில் செய்தித்தாள்களில் வந்திருக்கும் முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தந்துடுங்க. This is for July 25, 2021. First one, as usual, மீராபாய் சானு. ஓகேங்களா, மீராபாய் சானு. ஆக்சுவலாக இன்னைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்தியாவை சேர்ந்த மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த சாய்கோம் மீராபாய் சானு, ஓகேங்களா, இந்தியன் வெயிட் லிஃப்டர் பளு தூக்கும் வீராங்கனை, 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கு இந்தியாவின் முதல் பதக்கத்தை வென்றுள்ளார். ஓகேங்களா, வெள்ளி பதக்கத்தை ஜெயிச்சு தந்திருக்கிறாங்க. பெண்கள் பிரிவில் 49 கிலோ எடை பிரிவில் பளு தூக்கும் போட்டியில் இந்தியாவின் சாய்கோம் மீராபாய் சானு வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார். ஸோ கிட்டத்தட்ட 21 வருடங்களுக்கு பிறகு இந்தியா பளு தூக்கும் போட்டியில் பதக்கம், ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும். இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் சார்பாக கர்ணம் மல்லேஸ்வரி தான் பளு தூக்கும் போட்டியில் வெண்கலம் பதக்கம் வென்றது. அதுக்கப்புறமேட்டுக்கு கிட்டத்தட்ட 21 வருடங்களுக்கு பிறகு பளு தூக்கும் போட்டியில் மீராபாய் சானு அவர்கள் வெள்ளி பதக்கம் இந்தியாவுக்கு தந்துள்ளார். ஸோ இந்த போட்டியில் சீன வீராங்கனை முதலிடத்திலும் இந்தோனேஷியா வீராங்கனை வெண்கல பதக்கமும் தட்டி சென்றுள்ளனர். கர்ண மல்லேஸ்வரி 2000 ஆண்டு நடைபெற்ற சிட்னி ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பளு தூக்கும் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றிருந்தாங்க. அதுக்கு பிறகு 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் மீராபாய் சானு வெள்ளி பதக்கம் வென்று தந்திருக்கிறாங்க. Mirabai Chanu continuation. This is first time that India won a medal in Olympic on the initial day itself. For certain hours in the medal tally table, India remained at second position, a rare scenario for India. இதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு என்ன சொல்றதுன்னா பெருமைப்பட வேண்டிய விஷயம் கூட சொல்லலாம். ஒலிம்பிக் போட்டி அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய பிறகு முதல் நாளிலேயே இந்தியா பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும். அதேபோல் சானுவின் வெள்ளி பதக்கத்தால் டோக்கியோ ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் சில மணி நேரங்களுக்கு இந்தியா 2ஆம் இடத்தில் இருந்தது. இந்தியா அந்த இடத்தில் இருந்ததும் இதுவே முதல் முறை ஆகும். ஸோ மீராபாய் சானுனால ஒலிம்பிக்ஸோட மெடல் டேலியில இந்தியா முதல் முறையாக செகண்ட் பொசிஷன்ல கொஞ்ச நேரத்துக்கு மீராபாய் சானு 16th Indian individual to win Olympic medal and 6th woman to win an Olympic medal. ஸோ தனிநபராக மீராபாய் சானு 16வது இந்தியர் ஒலிம்பிக் மெடலை ஜெயிக்கிறது. அதே மாதிரி 6வது பெண் விளையாட்டு வீராங்கனை ஒலிம்பிக் மெடலை ஜெயிக்கிறது. இப்போ பெண் வீராங்கனைகளை முதல் முறையாக தனிநபரில் ஜெயிச்சது கர்ணம் மல்லேஸ்வரி 2000ஆம் ஆண்டுல வெண்கல பதக்கம் பளு தூக்கும் போட்டியில். அதுக்கு அடுத்தபடியாக சாய்னா நேவால் 2012 வெண்கல பதக்கம் பேட்மிண்டன், மேரிகாம் 2012 வெண்கல பதக்கம் குத்துச்சண்டை, PV சிந்து 2016 சில்வர் பேட்மிண்டன், சாக்ஷி மாலிக் 2016 வெண்கல பதக்கம் மல்யுத்தம், அண்ட் நவ் மீராபாய் சானு 2020 வெள்ளி பதக்கம் வெயிட் லிஃப்டிங். ஸோ இயர் வைஸ் அது ஆக்சுவலாக 2021 வராது, 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2021 நடைபெற்றாலும் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனப்படி மெடல் டேலி டேபிள் ஹைலைட் எல்லாமே 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால 2020 தான் பேரை மென்ஷன் பண்ண முடியும். கண்டினியூஷன் ஃபார் தட். ஸோ தனிநபர் பிரிவில் முதல் முறையாக இந்தியாவின் சார்பாக KD ஜாதவ் மல்யுத்தத்தில் 1952 வெண்கல பதக்கம் ஜெயிச்சு தந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தது லியாண்டர் பைஸ் டென்னிஸ்க்காக 96 வெண்கல பதக்கம், கர்ணம் மல்லேஸ்வரி பளு தூக்குதல் 2000ஆம் ஆண்டு வெண்கல பதக்கம், ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் துப்பாக்கிச் சுடுதல் 2004 வெள்ளி பதக்கம், அபினவ் பிந்த்ரா துப்பாக்கிச் சுடுதல் 2008 தங்க பதக்கம். இந்தியா இதுவரைக்குமே தனிநபர் பிரிவில் ஜெயிச்ச ஒரே தங்க பதக்கம் இது மட்டுமே. 6வது விஜேந்தர் சிங் குத்துச்சண்டை 2008 வெண்கல பதக்கம், 7 சுஷில் குமார் மல்யுத்தம் 2008 வெண்கல பதக்கம், 8 விஜய்குமார் துப்பாக்கிச் சுடுதல் 2012 வெள்ளி பதக்கம், 9 சுஷில் குமார் மல்யுத்தம் 2012 வெள்ளி பதக்கம், 10 சாய்னா நேவால் பேட்மிண்டன் 2012 வெண்கல பதக்கம்,
11 மேரி காம் குத்துச்சண்டை 2012 வெண்கலப் பதக்கம். 12 ககனரங் துப்பாக்கிச் சுடுதல் 2012 வெண்கலப் பதக்கம். 13 யோகேஸ்வர் தத் மல்யுத்தம் 2012 வெண்கலப் பதக்கம். 14 பி.வி. சிந்து பேட்மிண்டன் 2016 வெள்ளிப் பதக்கம். 15 சாக்ஷி மாலிக் மல்யுத்தம் 2016 வெண்கலப் பதக்கம். 16வது மீராபாய் சானு பளு தூக்குதல் 2020 வெள்ளிப் பதக்கம். ஸோ தனிநபர் பிரிவில் வந்து இந்தியா அது வரைக்கும் 16 பதக்கங்களை ஜெயிச்சிருக்குது. அதில் தங்கம் 1, வெள்ளி 5, வெண்கலம் 10. ஓகேங்களா? கோல்டு 1, சில்வர் 5, பிரான்ஸ் 10. இண்டிவிஜுவல் மெடல்ஸ்ல ஓவராலா டீம் எல்லாமே சேர்த்து பார்த்தேன்னா இது வரைக்கும் இந்தியா வந்து சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல கோடைக்கால ஒலிம்பிக் விளையாட்டு பிரான்ஸ் 12. ஓகேங்களா? ஸோ மீதி எல்லாமே இருக்கிறதெல்லாம் இந்தியன் ஹாக்கி டீம் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இந்தியன் ஹாக்கி டீம் ஆடவர் ஹாக்கி டீம் கடைசியாக தங்கம் ஜெயிச்சது, ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் ஜெயிச்சது 1980 மாஸ்கோவில் நடைபெற்ற போட்டியில தான் வந்து இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வந்து தங்கம் ஜெயித்தது கடைசியாக இருந்தது. Moving on to the next, July 25, ஆசாத் கி ஷௌரியா கதா. ஆசாத் கி ஷௌரியா கதா. ஸோ கலாச்சாரத்துறை இணை அமைச்சராக இருக்கிற திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வந்து ஒரு கண்காட்சி, அந்த கண்காட்சிக்கு பேரு ஆசாத் கி ஷௌரியா கதா, அதை வந்து திறந்து வைத்தார். இது வந்து என்ன அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரர் சந்திரசேகர் ஆசாத்தை பற்றி நினைவு கூறுவதற்காக இந்த கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ இது எதற்காக அப்படின்னா ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ். ஓகேங்களா? ஸோ இந்திய சுதந்திர தினத்தின் 25வது ஆண்டு தின விழா கொண்டாட்டத்துக்காக இந்திய அரசாங்கத்தால் செய்யப்படுகிற இந்த விஷயத்துக்காக இது செய்யப்பட்டுகிறது. ஸோ இதை செயல்படுத்தியது வந்து இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்து நடத்தியது வந்து இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் த ஆர்ட்ஸ் நியூ டெல்லி, புது தில்லியில இருக்கிற இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தில் இது நடைபெற்றது. விடுதலையின் அம்ருத் மகோத்சவத்தின் ஒரு பகுதியாக தியாகி சந்திரசேகர் ஆசாத்தின் வாழ்க்கையை போற்றும் வகையில் ஆசாத் கி ஷௌரிய கதா என்ற தலைப்பிலான கண்காட்சியை புதுதில்லியின் இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தில் மத்திய கலாச்சாரம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தொடங்கி வைத்தார். ஸோ 3-day கலாகோஷ் பிரதிஷ்டா திவாஸ். ஓகேங்களா? 3 நாட்களுக்காக நடைபெறும் இந்த கண்காட்சி வந்து இதுக்கு பேர் வந்து கலாகோஷ் பிரதிஷ்டா திவாஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சந்திரசேகர் ஆசாத் அவரை பற்றி எல்லாமே புக்ஸ், எக்ஸிபிஷன், அவருடைய போட்டோ, அவர் செய்த தியாகங்கள், இதை பற்றி எல்லாம் ஃபெஸ்டிவல் வாரி நடத்துறதுக்கு அந்த இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ் வந்து 3 நாட்கள் திருவிழாவாக கலாகோஷ் பிரதிஷ்டா திவாஸ் அப்படின்னு கடைபிடிக்கிறாங்க, இல்லை செலிப்ரேட் பண்ணுறாங்க. Next for July 25, shirtless flag bearer at Tokyo Olympics. ஸோ டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் தேசிய கொடி ஏந்தி செல்றது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதில் வந்து ஒரு நாட்டில் வந்து தேசிய கொடி ஏந்தி செல்றப்ப சட்டம் இல்லாமல் ஏந்தி செல்றது இன்டர்நெட்ல சென்சேஷன். ஸோ இப்போதான் முதல் முறை கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது நாடு வந்து டோங்கோ. ஓகேங்களா? டோங்கோஸ் ஆயில்ட் அப் அண்ட் ஷர்ட்லெஸ் ஃபிளாக் பியரர் மேட் எ கிராண்ட் என்ட்ரி ஒன்ஸ் அகெயின் டியூரிங் த பரேட் ஆஃப் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ். பிட்டா டஃபுட்டோவா, அவரோட பேர் வந்து பிட்டா டஃபுட்டோவா. ஸோ ஏற்கனவே 2016 ரியோ சம்மர் ஒலிம்பிக்ஸ்லையும் 2018 பியாங்சாங் குளிர்கால ஒலிம்பிக்ஸ்லையும் அவர் அது மாதிரி தான் சட்டை இல்லாமல் அவருடைய பாரம்பரிய டோங்கோ கொஞ்சம் மலைவாழ் மக்கள் இருக்கிறது அந்த ட்ரெஸ்ஸில் தான் அவர் வந்தார். ஸோ அவர் ஒரு ஆயில் மசாஜ் மாதிரி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் 6 பேக்லாம் வச்சிருந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்ததுனால இன்டர்நெட்டில் ட்விட்டரில் வந்து அவர் ட்ரெண்டிங்கே செய்யப்பட்டார். ஓகேங்களா? ஓப்பனிங் செரமனிஸ் delighted the internet with his appearance yet one again. So அவர் வந்து டேக்வனோடா பிராக்டிஷனர் and skier has become an overnight sensation when he walked out carrying the Tongan flag in the past 2 Olympics. ஸோ அதில் ட்விட்டரில் நிறைய அது ட்ரெண்டிங்கில் அவர் வந்ததுனால இது நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, அதனால இது இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். கேட்பாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டோங்கோ நாட்டை சேர்ந்தது தான் ஒலிம்பிக் போட்டியில ஓப்பனிங் செரிமனில சட்டை இல்லாம வந்த வீரர். நெக்ஸ்ட் ஜூலை 25, சுமித் நகால். சுமித் நகால் இந்தியாவின் டென்னிஸ் வீரர். ஸோ டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் முதல் சுற்றுல வந்து ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வந்து அவர் வெற்றி பெற்றுள்ளார். ஸோ இதன் மூலமாக ஒலிம்பிக் போட்டிகளில் டென்னிஸ் பிரிவில் வெற்றி பெற்ற 3வது இந்திய வீரர் என்ற பெருமையை சுமித் நகால் பெற்றுள்ளார். Became only the 3rd Indian to win a single tennis
to win a singles men's match at the Olympic Games. He became the first to win for India in 25. 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிற்காக டென்னிஸில் பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறை. ஸோ உஸ்பெகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த டெனிஸ் இஸ்டோமினை ஜெயிச்சு இந்த சாதனையை சுமித் நகல் பெற்றுள்ளார். முதலா 1988 சியோல் ஒலிம்பிக் கேம் விளையாட்டு போட்டிகள்ல வந்து இந்தியாவின் ஜீஷன் அலி தான் வந்து டென்னிஸ்காக முதல் வெற்றியை பெற்று தந்துள்ளார். ஓகேங்களா. பாராகுவே நாட்டை சேர்ந்த விக்டோர் கேபலரா என்ற பிளேயரை ஜெயிச்சது மூலமாக இந்த சாதனையை இந்தியாவின் ஜீஷன் அலி வந்து பெற்று தந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய டென்னிஸ் பிளேயருக்கு அவர் கோச்சாலாம் இருந்துட்டு இருக்காரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 1996 அட்லாண்டா ஒலிம்பிக் கேம்ல இந்தியாவின் டென்னிஸ் சூப்பர் ஸ்டார் லியாண்ட்ரோ பெய்ஸ் வந்து ஜெயிச்சு தந்தது. பிரேசில் நாட்டை சேர்ந்த பெர்னாண்டோ மெல்கேனியை வீழ்த்தி தான் வந்து அவர் வந்து அந்த வெண்கல பதக்கத்தையுமே அவர் ஜெயிச்சார். ஸோ இப்போ வந்து சுமித் நகால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து அவர் ஜெயிச்சிருக்கா. இஸ் த தேர்ட் இந்தியன் டென்னிஸ் பிளேயர் டு வின் சிங்கிள்ஸ் மென்ஸ் மேட்ச். இதுக்கு அடுத்து தான் அவருக்கு வந்து பெரிய டாஸ்கே இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த மேட்ச்ல சுமித் நகால் ஒலிம்பிக்ஸ் போட்டியில யாரை ஃபேஸ் பண்ண போறாருன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பனோட செகண்ட் பிளேஸ் ரன்னர் அப்பா வந்த மெட்வெடேவை எதிர்த்து சுமித் நகால் விளையாட போறார். நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 25 கோல்டன் ரைஸ். ஓகேங்களா, தங்க அரிசி. ஸோ பிலிப்பைன்ஸ்ல வந்து அதிகாரப்பூர்வமாக இந்த அரிசியை வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கு வர்த்தக ரீதியா விற்கிறதுக்கு வந்து அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கோல்டன் ரைஸ் which is genetically modified has been given approval for the commercial production by Philippines government. Health experts believe that this decision will save the lives and combat the childhood blindness in the developing regions of the world. So பிலிப்பைன்ஸ் நாட்டின் சுகாதாரத்துறை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த அரிசி வர்த்தக ரீதியா செய்யப்படுறதுனால வந்து குழந்தைகளுக்கான இந்த பிளைண்ட்னஸ் கண் தெரியாம போறது வந்து தடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விட்டமின் ஏவோட குறைபாடுகள் இதன் மூலமாக நீக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கோல்டன் ரைஸ்க்கு எதிராக வந்து போராட்டங்களும் நிறைய நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிலையம் இல்ல சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் பிலிப்பைன்ஸ் நாட்டு மணிலாவில் இருக்கு. அவங்க தான் இதுக்கு அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கோல்டன் ரைஸ் வந்து எதற்காக அந்த பேர் கோல்டன் அப்படின்னு வைக்கப்பட்டதுன்னா, அதை வந்து கலர் வந்து எல்லோ கலர்ல இருக்கிறதுனால கோல்டன் ரைஸ்னு பேர் வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்களாக இதுல ஆராய்ச்சியில ஈடுபட்டு அதுக்கப்புறம் தான் வந்து IRRI வந்து இதுக்கு அப்ரூவல் பண்ணியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் இதற்கு எதிர்ப்பு வந்து கொண்டுதான் இருக்கிறது. This is the first kind of genetically modified rice which has been approved for the commercial usage in South and Southeast Asian region. தெற்காசிய மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் முதன்முறையாக மரபணு சோதனை செய்யப்பட்ட வர்த்தக ரீதியான அரிசிக்கு அங்கீகாரம் தரப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். கோல்டன் ரைஸ். Next for July 25 one-liners. Karnataka becomes the first state to implement 1% reservation for transgenders in state government employment. மாநில அரசின் வேலை வாய்ப்புகளில் திருநங்கைகளுக்காக 1% இடஒதுக்கீடை செய்துள்ள முதல் இந்திய மாநிலமாக கர்நாடகா இருக்கிறது. டைஃபூன் இன்ஃபா இன் சைனா, ஈஸ்டர்ன் சைனா அண்ட் பிலிப்பைன்ஸ். சூறாவளி புயல் இன்ஃபா என்ற பெயர் கொண்ட புயல் வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டு மற்றும் கிழக்கு சீன பகுதிகளில் சேதாரத்தை உண்டாக்கியுள்ளது. Former Tamil Nadu Chief Minister Mr. M. Karunanidhi's portrait to be unveiled by the President of India Mr. Ramnath Kovind on August 2, 2021 in Tamil Nadu Legislative Assembly. மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் திரு மு கருணாநிதியின் அவர்களின் திருவுருவ படத்தை இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று தமிழக சட்டமன்றத்தில் திறந்து வைப்பார். ஸோ இது திறந்து வைக்கிறப்ப கருணாநிதியோட portrait will be the 16th portrait in the Legislative Assembly. ஸோ ஏற்கனவே 15 தலைவர்களோட வரைபடங்கள் வந்து தமிழக சட்டமன்றத்தில் இருக்கு. ஸோ இதன் மூலமாக தலைவர்களின் வரைபடங்கள் இருக்கும் எண்ணிக்கை வந்து 16ஆக உயரும். ஸோ யாரோட வரைபடங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருவள்ளுவர், மகாத்மா காந்தி, வ.உ. சிதம்பரனார், ராஜாஜி, காமராஜர், காயிதே மில்லத், அம்பேத்கர், முத்துராமலிங்க தேவர், பா. சுப்புராயன், ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார், பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ராமசாமி படையாச்சியார் மற்றும் ஜெயலலிதா. ஸோ 15 தலைவர்களோட உருவப்படம் தமிழக சட்டமன்றத்தில் இருக்கு. ஸோ 16வது உருவப்படமாக திரு கருணாநிதியின் உருவப்படத்தை வந்து ஆகஸ்ட் 2, 2021 அன்று இந்திய குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிறார்.
With this, I'm coming to an end for July 25, 2021 current affairs newspaper analysis video. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன்ஸும் உங்களால பார்க்க முடியும். Thank you for watching the video and be safe.